நீ நல்லவர், நீ நல்லவர், உம்மையை நம்பி இருக்கிறோம். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மா எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி. என்னால் ஒன்று ஆண்டவரே, எல்லாம் கூடும் என்று நம்பிக்கையோட, எல்லாம் கூடும் என்று நம்பிக்கையோட க்ளோரா மலதரா ஹல்லேலூயா. எல் ஷடாய் சர்வ எல்லாம் ஓ இல்லாதவைகளை இருக்கின்றதா சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு செய்தவர், ஆபிரகாமு செய்தவர் எனக்கு. ஹல்லேலூயா. செய்தவர் எனக்கு, என்னால் ஒன்றும் கூடாது என்னை நான். ஜீசஸ் உம்மா, ஜீசஸ் ஜீசஸ் க்ளோரா கபாலா ஷாலா ரபாபா. ஓ என்னால் ஒன்று என்னால். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. எல்லாம் கூடும் என்று உம்மை நான். இயேசு எனக்கு இதை செய்தார், இயேசுவால் இது ஆயிற்று. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது கர்த்தர் என் வாழ்க்கையிலே உண்டு பண்ணின நாள் என்று நம்புறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஆமென். ஜீசஸ். அப்படியே இந்த வசனத்தை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தை கொண்டு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தெரிந்த வார்த்தை அநேக முறை தியானித்திருக்கிறோம். ஆனாலும் இந்த ராத்திரி நேரத்தில் சிலர் வாழ்க்கையில் இது ரேமாவாய், ஆமென், கர்த்தருடைய வார்த்தையாய் உங்களுக்காக யோவான் 1வது அதிகாரம். பிலிப்பு வந்து வேதத்தில் கண்ட கிறிஸ்துவை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது 46வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அந்த கேள்வியிலேயே அந்த நாசரேத்தை குறித்து தெளிவாய் தெரிகிறது. நாசரேத்திலிருந்து நன்மை உண்டாக கூடுமா என்று கேட்கிறதற்கும் நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்று கேட்பதற்கு வித்தியாசம் இருக்கிறது. நாசரேத்திலிருந்து நன்மை உண்டாக கூடுமா என்று கேட்கிற கேள்வியில் ஒரு ஹோப் இருக்கு, ஏதோ ஒரு நன்மை நடக்கும். யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றால் நாசரேத்தை குறித்து எந்த ஒரு ஹோப்புமே கிடையாது, எந்த ஒரு ஹோப்புமே கிடையாது. ஆமா, ஜீரோ ஹோப், நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நாத்தான்வேல் கேட்கிறார், யாதொரு நன்மை உண்டாக கூடுமா? அப்பொழுதுதான் பிலிப்பு சொல்லுகிறார், வந்து பாரு. ஆமே, இன்னைக்கு போய் சொல்லுங்க, வந்து பாருங்க. ஆமே, வந்து பாரு என்று சொன்ன உடனே நாத்தான்வேல் எதை பார்க்கிறான்? 47வது வசனத்தில் இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை நோக்கி பேச துவங்குகிறார். அப்போ வந்தவன் எதை பார்க்கிறான் என்றால் இயேசுவை பார்க்கிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
என்னை ஏன் இந்த நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வந்தார் என்றால், என்னிலே கர்த்தர் செய்ய போகிற கிரியையிலே பார்க்கிறவர்கள் என்னை அல்ல, என் நன்மையை அல்ல, கிறிஸ்துவை காண போகிறார்கள் என்று நம்புற தேவ பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென், ஹalleluya, ஆமென்.